பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான். ஸோ இங்கே பாருங்கள், சப்ட்ராக்ட் 1/x² + 2 ஃப்ரம் 2x³ + x² + 3 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே x² + 2 இருக்குது, x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. பட் என்ன வரும்னா சப்ட்ராக்ட் திஸ் ஃப்ரம் தீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ 1/x² + 2ன்றது தான் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னது x² + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து வெறும் x² + 2 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் ஒரு x² + 2ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? அடுத்த ஸ்டெப்பு x² + 2 இங்கேயும் x² + 2 இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் எப்படி மாறும்? ஸோ இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2x³ + x² + 3 ஸோ மைனஸ் 1 × x² + 2 x² + 2 டிவைடட் பை இது x² + 2. இந்த மைனஸ் வந்து காமன்றனால நான் ப்ராக்கெட்டை கண்டிப்பாக போட்டாகணும். ப்ராக்கெட் போடலை அப்படின்னா இந்த 2 வந்து +2ன்ற மாதிரியே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மைனஸ் இருக்கும்போது இந்த டேர்ம் எல்லாம் நம்ம ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட்டில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த இடத்துலையே மைனஸாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு என்டையர் டேர்ம் எழுதும்போது பக்கத்தில் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு அது ப்ளஸ்ஸு இங்கே மைனஸாக வரும் அப்படின்றது மைண்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே x² + 2 ஹோல் ஸ்கொயர் x² + 2 × x² + 2. ஸோ இதுவும் x² + 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2x³ + x² + 3 இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது -x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -2 டிவைடட் பை +2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு +x² -x² கேன்சலு. மீதி என்ன இருக்குது? 2x³ 3 - 2 1 டிவைடட் பை x² + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்கு மேலே சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது பவரில் க்யூபில் இருக்குது. இதை நம்ம என்ன தான் போட்டாலும் 4 அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் கட் பண்ண முடியாது. பவர் 4 3 வரும், பட் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இதை சிம்பிளை பண்ணுறது வேஸ்ட்டு, பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்டு சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர். இதில் என்ன நமக்கு ஹிண்ட்ஸு அப்படின்னா, இந்த இதை எடுக்கிறோம் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஹைலைட். ஓகேங்களா? இதுக்கு தான் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்தது ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான். விச் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் should be subtracted from this term to get 3/x² - 2x + 4. ஓகேங்களா? எந்த டேர்மை இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால், ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் இது ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை போன எக்ஸசைஸில் இதேமாதிரி ஒரு சம்மு பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் ஒரு சம் பார்க்குறோம். ஆனால் இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இதிலிருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதிலேருந்து எதைன்னா நான் p(x) அப்படின்னு அந்த பாலினாமியலை எடுத்து வச்சுருக்கேன், ரேஷனல் நம்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது ஈக்குவல் இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து என்னது, இதுதான் கண்டுபிடிக்கணும், p(x). ஸோ அப்போ இந்த p(x) அந்த சைடு கொண்டு போனேன்னா எப்படி வரும்? ப்ளஸ் p(x)ன்னு மாறுமா? ஸோ மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸு, இது இந்த சைடு வரும்போது மைனஸு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? x³ + 2³ ஓகேங்களா? 8ன்றதை 2³ இங்கே எழுதிட்டேன். மைனஸ் இந்த என்டையர் டேர்ம் அந்த சைடு வந்துருச்சு, அதனால் மைனஸ் 3/x² - 2x + 4. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. ஸோ என்ன வரும்? 2 4 சாரி 8 2 + 4 6 ரெண்டுமே ப்ளஸ் தான். ஏன்னா இங்கே எதுவுமே மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறத x + 2 x + 4 ஓகேங்களா எடுத்து எழுதிட்டேன். டிவைடட் பை x³ + 2³ மைனஸ் 3 டிவைடட் பை இதை பாருங்கள், -2 மல்டிபிள் பண்ணால் 4, ஆட் பண்ணால் -2. ஸோ அப்போ என்ன நம்பர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே செட் ஆகாது. ஏன்னா 1ம் 3யும் எடுத்திங்கன்னா கூட 3 தான் வருமே தவிர 4 வராது. 2 2ன்னு போட்டிங்கன்னா 4 வரும். பட் இங்கே 0 இல்லை 4ன்னு தான் வரணும். ஸோ அப்போ இதுக்கு மேலே ஃபேக்டரைசேஷன் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத x + 2 x + 4 ஓகேங்களா?
ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்குது, இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதே மாதிரி இதை நான் மாற்றணும் அப்படின்னா நாம் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இங்கே காமனாக இல்லாட்டினாலும் நாம் இந்த மாதிரி இதை கொண்டு வரலாம். எப்படின்னா, எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். இதை எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி. ஓகே, கீழே எழுதுனேன். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இந்த ஏபி கிட்ட மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும், இது எல்லாம் ப்ளஸ்ஸாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான். ஸோ இப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்றப்ப ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2 இன்ட்டு மீதி இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஏபி. ஸோ 2x ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதே இது வந்திருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பட் இது மட்டும் மிஸ்ஸிங்கு. அப்போ நான் மேலேயும் கீழேயும் இதால் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2, அதே இதை எக்ஸு ப்ளஸ் 2 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இல்லாததால் எக்ஸ் ப்ளஸ் 2வால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மொத்தமாக எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. மேலே இருக்கிறத பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறதுனால நான் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வை காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் தனித்தனி டேர்மாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே இருக்குது, மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? எனக்கு இங்கேயே எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியும் யோசிச்சுக்கலாம், அதை நான் சொல்லலை, இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இதுக்கு முந்தின ஸ்டெப் இது வரைக்கும் வேணாம். முன்னாடியே இதையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x அப்படின்னு வரும். நான் அதை எழுதி காமிச்சிடுறேன். எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்பை நான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இங்கே அதே தான் இருக்குது. ஸோ அப்போ மீதியை நான் வந்து காமனாக ஒரு தடவை எழுதிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மேலே எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 4 மைனஸ் 3 அப்படின்றப்ப எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ இங்கேயே நம்ம ஈஸியாக செய்ய முடியும். ஸோ இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா முறைப்படி நான் வந்து இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமாக்கி கூட கொண்டு வரணும்னு நினச்சி சுற்றி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டெக்னிக்கில் எதை வேணாலும் செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணி சொல்லித்தரோம். இதே டெக்னிக்கை வச்சு நம்ம வேறு மெத்தடில் செய்யணும்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம், ஆன்சர் வந்தால் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த